ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேக் மேலே நேம் ரைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தான் இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீம், தென் கனாஷ், ஜெல் மூணுலேயுமே நேம் ரைட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ க்ரீம், காம்பவுண்டு இது ரெண்டையுமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதை டபுள் பாயிலில் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும். எந்த கட்டிகளுமே இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் பாயில் பண்ணுறது பார்த்திங்கன்னா வாட்ரு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் வச்சு. அது நல்லா காய்ச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பவுல் மேலே நம்ம சாக்லேட் அண்ட் க்ரீம் இருக்கிற இந்த பவுலை வைக்கணும். இதுக்கு இடையில கேப்பு இருக்கக்கூடாது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது நல்லா கூலாகட்டும், உரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது ஜெல் நியூட்ரல் ஜெல்லுன்னு நமக்கு ஷாப்பில் வாங்க கிடைக்கும். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ட்ராப் அளவுக்கு ரெட் ஜெல் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஸோ இது போல் நீங்கள் ஜெல்லில் கலர் சேர்க்குறப்போ ரொம்ப கம்மியாக 1 ட்ராப் மட்டும் சேர்த்தா போதும், அது நல்லாவே கலர் வந்துடும். பாருங்கள், இது நல்லா டார்க் கலர் வருது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரீம் நம்ம ஐசிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு பேலன்ஸாக இருக்கும் இல்லையே க்ரீம், அதை கூட இது போல் ஒரு பவுலில் எடுத்துட்டு ஏர் பபிள்ஸ் ஆனால் கூட பரவாயில்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்துருக்கேன், இது இன்னும் கொஞ்சம் கூட கலராக காண்பிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் க்ரீமில் கலர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் உங்களுக்கு நல்ல கலர் வரும். தென் க்ரீம் யூஸ் பண்ணுறப்ப க்ரீம் ரொம்ப லூஸாக இருக்கணும், அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக எழுத முடியாது, ஓகேவா? ஸோ கொஞ்சம் இது போல் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறமா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுங்க, கரெக்டாக வரும். தென் இதை பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இதை கேக்கு கொடுக்குற டைமில் நீங்கள் எழுதி கொடுங்க. முன்னாடி எழுதி வச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கலர் ஷேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பேக்கில் போட்டுட்டு அது நல்லா டைட்டாக ஒரு கட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு எழுதுகிறப்போ நல்லா எழுத வரும், ஓகேவா? இதில் இன்னொரு டிப்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி பண்ண தெரியாதவங்களுக்கு அது என்னங்கிறத நான் ஃபைனலாக காண்பிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ க்ரீமையுமே எடுத்தாச்சு. இப்போ கனாஷ் அதையுமே நீங்கள் பைப்பிங் பேக்கில் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சூடு ஆறி இருக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கேக்குக்கு மேலே எழுதுகிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி கனாஷ் வச்சு எழுதுகிற டைமில் அது கரெக்டாக அந்த கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தூக்கி பிடிச்சி எழுதணும். ஏன்னா க்ரீமில் ஜில்லாக இருக்கிறதுனால இந்த கனாஷ் படப்பட உங்களுக்கு அது அந்த ஹோல் அடைஞ்சிடும். ஸோ அந்த பைப்பிங் பேக்கோட அந்த முனை கேக்கில் படாத அளவுக்கு, க்ரீமில் படாத அளவுக்கு பார்த்து எழுதிக்கோங்க. இது எழுதுறது எனக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது தெரியலை, ஹைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நான் செஞ்சு காண்பிச்சிருப்பேன் தெரிகிற மாதிரி. ஃபைனலாக அதுவுமே பார்க்கலாம். இப்போது இது போல் ஒரு சின்ன பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர், பாஷ்மெண்ட் பேப்பர் எதாக இருந்தாலும் ஓகே தான். அதை இது போல் ஒரு கோன் ஷேப்பில் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அதோட அந்த எட்ஜை ஒரு செலட்டோ போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளாடி நம்ம கனாஷை சேர்த்துக்கலாம். கனாஷ் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ நம்ம எடுத்துருக்கோம்ல, இதில் எது வேணும்னாலும் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் இது போல் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரிமைனிங் வரதையுமே ஃபோல்டு பண்ணி அதுலேயுமே ஒரு செலாட்டோ போட்டு ஒட்டுனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எழுதுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது இப்போ சின்னதாக ஒரு ஹோல் நமக்கு இருக்கும் பாட்டமில், அப்படி இல்லைன்னா கூட லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப லைட்டாக. தென் இதை நீங்கள் பிடிச்சி எழுதுகிறப்போ நீங்கள் பேனா பிடிச்சி எழுதுகிற மாதிரியான ஒரு க்ரிப்பு கிடைக்கும். பைப்பிங் பேக் மாதிரி நமக்கு அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்காது, எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த டிப்ஸை பிகினர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது எழுத்தோட ஃபாண்ட் சைஸ் ஆகட்டும், ஸ்டைல் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இது நீங்கள் எழுத தான் ப்ராக்டிஸ் வரும். மெகந்தி கோனெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த கன்சிஸ்டன்சி நான் இதில் மெயினாக சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரைட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவா?
மற்றபடி எழுதுறது வந்து நம்மளுடைய ப்ராக்டிஸில் தான் வந்து அது போக போக நல்லா வரும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டைலாக ஸ்டார்டிங்கில் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிங்கிள் லெட்டர்ஸாக கூட சூப்பராக வந்து எழுதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எழுதி பழகுங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. தென் வந்து போக போக அது வந்து பழகிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் இந்த மாதிரி எழுதிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. பட் இதை தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு சில நேரங்களில் நமக்கு எழுதுகிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம், அப்போ எழுதிக்கிறதுக்காக. மற்றபடி இப்போல்லாம் ஃபாண்டன்டில் சாக்லேட்ஸ் மோல்டில் ஆல்பபெட்டிக் கட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நமக்கு வந்து நேம் ரைட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஹாப்பி பர்த்டே டாப்போஸ் கூட நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை இப்படி தான் செய்யணுங்கிற அந்த மெத்தட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதில் எழுதி காண்பிச்சிருக்கேன் பாருங்கள். இது கூட நான் அப்படி ரொம்ப ஸ்டைலாலாம் எழுதலை, நார்மலாக தான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒய் எல்லாம் நம்ம போடுறப்போ கொஞ்சம் இது போல் கொஞ்சம் கர்வாக எல்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக லைட்டாக எழுதினாலே போதும், நார்மலாக நீங்கள் எழுதுறது மாதிரி கூட. ஸோ வந்து அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கோங்க, அது வந்து யூனிக்காக இருக்கும். தென் இது போல் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் இந்த மாதிரி கூட எழுதலாம், சிங்கிள் லெட்டர்ஸாக. இது கூட நல்லா தான் இருக்கும். இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல முடிக்கிற இடத்துல லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து அது ஒரு எட்ஜஸ் மாதிரி நல்லா உங்களுக்கு யூனிக்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.